அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, எத்துணை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய கையில் இந்த விஷயத்தை பார்க்குறீங்க. அப்படி உங்களுடைய பிள்ளைகள் இந்த காப்பை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. என்னடா ஹஸ்ரத் திடீர்னு என்னென்னமோ எடுத்துகிட்டு வந்து என்னென்னமோ கேட்குறாங்களேன்னு தப்பாக நினச்சிக்க வேண்டாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு காலம் அவ்வாறு நம்மை மாற்றி கொண்டிருக்கிறது. இந்த காப்பு நான் ஒரு பையன் கையிலேருந்து வாங்கினேன். சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிறான். ஏதோ ஒரு பெரிய பையன் காலேஜ் படிக்கிறான், வேலைக்கு போகிறான், அவனுடைய கையில் இது இருந்தாவது ஓரளவு நம்ம மனசை தேர்த்திக்கலாம். ஆனால் சின்ன குழந்தையினுடைய கையில், ஒரு 5வது படிக்கிறான், 6வது படிக்கிறான், அவனுடைய கையில் இந்த காப்பு இருக்கிறது என்றால் பெற்றோர்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பு ஆகிக்கொண்டிருக்கிறது. காப்பு தானே போட்டிருக்கான், என்னங்க தப்பு, எல்லா பசங்களும் போடுறது தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை கொண்டு தான் உங்களுக்கு நான் நசியத் பண்ண வந்திருக்கேன். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புகாரியினுடைய 5885வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முத்தஷப்பிஹீன மிர் ரிஜாலிம் பின் நிசா வல் முத்தஷப்பிஹாத்தி மிர் நிசாஇ பிர் ரிஜால். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை போன்று ஒப்பாக செய்யக்கூடிய ஆண்களையும், ஆண்களை போன்று ஒப்பாக, அதாவது அது ஆடையாக இருக்கட்டும், அணிகலன்களாக இருக்கட்டும், செயல்பாடுகளாக இருக்கட்டும், ஒரு ஆணை போன்று ஒரு பெண் செய்வதும், ஒரு பெண்ணை போன்று ஒரு ஆண் தன்னை மாற்றிக்கொள்வதும், அவர்களை, இந்த செயல்களை யார் செய்கின்றார்களோ அத்தகைய நபர்களை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சபிக்கிறேன் என்பதாக தன்னுடைய சாபத்தை அந்த நபர்களின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலுத்துகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த காப்பு என்பது பெண்கள் அணியக்கூடிய வளையல்களை போன்று, அப்படி தானே? பெண்கள் வளையல் அணிகிறாங்க, அது அவர்களுடைய அணிகலன்கள். அவர்களை போன்றே ஆண்களுக்கென்று இன்றைக்கு யூதர்கள் சூழ்ச்சியின் காரணமாக அவர்கள் திட்டம் போட்டு இந்த மாதிரியான வடிவில் ஆண்களும் இப்படி போடலாம் அப்படின்னு நடிகர்களின் மூலமாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய முஸ்லிம் பிள்ளைகளுக்கு மத்தியில் அதை ஊட்டுகிறார்கள், அதை திணிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒருபோதும் பெருமானாரினுடைய சாபத்திற்கு நாம் ஈடாகக்கூடாது. பெருமானார் சபித்த அத்தகைய நபர்களில் நம்முடைய பிள்ளைகள் நிச்சயம் கட்டுப்படக்கூடாது, அதற்கு நாம் அனுமதிக்கவும் கூடாது. இன்றைய கலாச்சாரம் அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்கு. கியாமத்தினுடைய அடையாளத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமாக கூறியது, ஒரு ஆண் ஒரு பெண்ணை போன்று ஆடை அணிவார்கள், ஒரு பெண் ஒரு ஆணை போன்று ஆடை அணிவார்கள். சர்வ சாதாரணமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி பெண்கள் எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம், அப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்களை பார்க்கிறோம், அப்படிப்பட்ட ஆடைகளை அவர்கள் சர்வசாதாரணமாக. கண்ணியத்திற்குரியவர்களை, யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்றது விஷயம் இல்லை. இன்றைக்கி நம்முடைய வீடுகளில் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் அது ஊடுருவி வந்திருக்கிறது என்றால் நிச்சயம் நாம் சிந்திக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். மாற்றத்திற்கு உண்டான முயற்சியில் நாம் நிச்சயம் ஈடுபட வேண்டும். இதெல்லாம் வராது ஹஸ்ரத், சும்மா காப்பு தானே அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. இன்றைக்கி செயின் நான் எடுத்துகிட்டு வரல, காப்பு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். காப்பு, செயின் இன்னும் சர்வசாதாரணமாக போடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஅனத்து செய்த அந்த விஷயத்தை இன்றைக்கு முஸ்லிம்களாகிய நாமும் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இதை கொண்டு வருவது எவ்வளவு பெரிய மனம் வேதனைக்குரியதாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளை சரியான பாதையில், மிக நேரான வழியில் இஸ்லாத்தினுடைய விஷயங்களை ஊட்டி வளர்க்கக்கூடிய பிள்ளைகளாக, இஸ்லாத்தினுடைய நெறிமுறைகளை கற்றுத்தருகிற ஒரு பெற்றோர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை மாற்றி தந்தர்கள் புரிவானாக. மேலும் நம்முடைய பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாக, மார்க்கத்திற்கு சாதகமான பிள்ளைகளாக அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை ஆக்கி தந்தர்கள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.